ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. பல லட்சம் இளைஞர்கள் வெயிட் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்பு வந்திருக்கு. அதெல்லாம் சரி ப்ரோ, இந்த வேலைவாய்ப்புக்கு ஏன் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க்காக இருக்கலாம். ஜிடிஎஸ் கிராமின் தெக் சேவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருடம் இந்த வேலைவாய்ப்பை நிரப்புவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் நீங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை வச்சு நிரப்புவாங்க. அதுவும் உங்கள் சொந்த ஊர்லேயே எந்தெந்த வில்லேஜஸில் வேக்கன்சி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் வில்லேஜில் அப்ளை பண்ணுவீங்க. அந்த வில்லேஜில் நீங்கள் தான் உங்கள் 10th மார்க் தான் ஹையில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். இது பார்த்திங்கன்னா டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிக்ஸோ கிடையாது, பர்மனன்ட் ரோலுங்க. A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் அறிவிப்பை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. பொதுவாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் வருடத்திற்கு 2 முறை வரும். ஓகே, பட் கடந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முறை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த 2026ஆம் ஆண்டிற்கான இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு எப்போ வருது அப்படின்னா ஜனவரியில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த வருடமும் பார்த்திங்கன்னா 2025லேயும் ஜனவரியில் தான் இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு வந்திருந்தது. அதனை தொடர்ந்து இப்போது இந்த 2026லேயும் ஜனவரி மாதத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. அதுவும் ஜனவரி முதல் வாரத்திலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜிடிஎஸ் தரப்புலேருந்து அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் நான் வீடியோ மூலியமாக தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன நீங்கள் கட் ஆஃப் எடுத்துருந்துருக்கணும், அப்புறம் இந்த வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், பணியின் தன்மை என்னென்னலாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே 1 by 1 நான் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்த நோட்டிஃபிகேஷன். இதை பார்க்குறது மூலமாக நமக்கு எல்லா தகவலுமே தெரிஞ்சிடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜிடிஎஸ் கிராமின் தெக் சேவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜிடிஎஸ் பார்த்திங்கன்னா பிபிஎம், ஏபிபிஎம், ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமாக எடுப்பாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தெக் சேவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன ப்ரோ இந்த வேலைவாய்ப்போட பணி அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிற வில்லேஜில் அங்கே வரக்கூடிய லெட்டர்ஸை நீங்கள் டெலிவர் பண்ணணும். அதாவது போஸ்ட்மேன் வேலைவாய்ப்பு தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அரசு வேலைவாய்ப்பா அப்படின்னா பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. பட் நிரந்தர வேலை. உங்களை இப்போலேருந்து அப்போ வேலையில் தூக்கிடுவாங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கடைசி வரையும் 58-60 வயசு வரையும் இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் இருக்கலாம். சரி ப்ரோ, நான் கடைசி வரை இந்த வேலைவாய்ப்பிலே தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் இந்த ஜிடிஎஸை ஜாயின் பண்ணி 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டால் நீங்கள் எம்டிஎஸ் போஸ்ட்டாக பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிடலாம். அந்த எம்டிஎஸ் போஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி வரும்னா பர்டிகுலர்லி யாரெல்லாம் இப்போ ஜிடிஎஸ்ஸாக இருக்காங்களோ அவங்க மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிடிஎஸ்க்காகவே அந்த எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் விடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜிடிஎஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட ஜாப் ப்ரொஃபைல் பாருங்கள். எல்லாமே அப்படி தான். அதாவது 2 பதவிகளுமே நீங்கள் லெட்டர்ஸ் தான் டெலிவர் பண்ணணும். அதுதான் உங்களோட பிரதான வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அதை நீங்கள் அலாட் பண்ணுற வில்லேஜில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ணுறது, இது போன்ற வேலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த ஜிடிஎஸோட பணி எப்படி இருக்கும், அதோட தன்மை எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் நீங்கள் வேலை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ஆரம்ப சம்பளம். ரிட்டையர் ஆகிறப்போ 29,380 இருக்கும். அதே மாதிரி ஏபிபிஎம் தெக் சேவாக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் 10,000, ரிட்டையர் ஆகிறப்போ 24,470 வரையும் உங்களுக்கு அந்த ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஆனுவல் இன்க்ரீஸாக 3% வரையும் அந்த கண்டிஷன்ஸை ஃபில் பண்ணுறது மூலமாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு டிஏ இந்த மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அதாவது ஒரு அரசாங்க வேலையில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் மாதிரி இருக்காது. பட் இது பர்மனன்ட் ரோல் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் வேலை கிடையாது, ஆனால் இது பர்மனன்ட் ரோல் தான். உங்களை நடுவில் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கடைசி வரையும் இருக்கலாம்.
நீங்கள் இதிலே இருந்தாலும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு படித்து நீங்கள் அதில் கூட நீங்கள் பர்மனெண்ட்டாக நல்ல கவர்மெண்ட் ஜாபாக நீங்கள் அதுக்குள்ளே போனால் அதில் சேலரிலாம் 35,000 40,000 உங்கள்லேருந்து அதிலே ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18லேருந்து 40 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 45 வயது வரையும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க 43 வயது வரையும் இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10th, அது ஸ்டேட் போர்டோ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எங்கே படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மார்க்கை வச்சு இந்த வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது எல்லாமே காமனானது தான். கம்ப்யூட்டர் நாலேஜ்னால் பெருசாக கோடிங்லாம் அப்படிலாம் இல்லை, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலெக்ஷன் கிரிட்டீரியா அப்ளிகண்ட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போது இந்தியா முழுவதும் ஒரு 38,000 வேகன்சி வருதுன்னு வச்சுப்போம். ஏன்னா கடந்த முறை அவ்வளோது வந்திருந்தது, ஆண்டாண்டு இவ்வளோது வரும். மினிமம் ஒரு 25,000 ப்ளஸ் வேகன்சினாவது வரும். அதில் நம்ம தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 3,000லேருந்து 5,000 வேக்கன்சி வரை இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. நிறைய ஜிடிஎஸ் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க, சில கிராமங்களில் வந்து சேராமல் இருந்திருப்பாங்க, முன்னாடி நடந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வேக்கன்சி இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாவட்டத்துலேயும் அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அவங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டெல்லாம் ஒரு ஆளாக பார்த்துட்ருக்க மாட்டாங்க, சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடும். அந்த சம்மந்தப்பட்ட கிராமத்தில் அந்த கம்யூனிட்டியில் 10வதுல யார் அதிகமாக எடுத்திருக்கா அவங்களுக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட் வந்துடும். இதை ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும். வித்தின் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்லேருந்து 45 டேஸ்க்குள்ளே இதற்கான ரிசல்ட் வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு என்ன மார்க் கம்யூனிட்டி வைஸ் இருந்தால் இந்த வேலை கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். ப்ளஸ் வந்து எத்தனை மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரையும் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இதுதான். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் தரேன். இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா இவங்க ஜனவரி 1st வீக்கில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 ரூபா தாங்க ஃபீஸு. ஆல் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது, ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். இது தொடர்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்கமிங்காக போஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு பர்மனெண்ட் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் எக்ஸாமினேஷன் இல்லாமல் மெரிட் முறையில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலே வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய பேர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கடந்த முறையெல்லாம் அப்ளை பண்ணி. இந்த முறை அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, புதிதாக தெரிஞ்ச நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பில் எடுத்துக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து இந்த வேலைவாய்ப்பு. ஸோ ஜனவரியில் வருது அப்படின்னா மேக்ஸிமம் பிப்ரவரி வரையும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கும். அதை தான் நான் தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த நோட்டீஸ் லிங்கையும் தருவேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும், ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குயிக்காக அப்டேட்டாக சீக்கிரமாக தெரிஞ்சுக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.